நேற்று நாம் இறைவன் எப்படியெல்லாம் முந்திய நடு இறுதி முதல் அப்படிலாம் இருக்காருன்னு பார்த்தோம். ஆனா இறைவன் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு அற்புதமான ஒரு பாடல் இன்னைக்கு. அந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல யாராலும் அடைய முடியாத ஒரு பெரும்பேற்றினை உன்னுடைய தொண்டர்களாகிய நாங்கள் அடைந்திருக்கின்றோம். நீ என்னை எப்படியெல்லாம் இருந்து என்னை காக்கிறாய் என்ற ஒரு பொருள். விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார். விண்ணகத்திலே இருக்கின்ற தேவர்களால் அறிய முடியாதவராக இருக்கின்ற விழு பொருளே மிக சிறந்த பொருள் அவர். ஏன்னா மிக சிறந்த பொருளை மிக சிறந்தவர்களே அடைய முடியும். ஒரு வைரத்தை வைரம் வாங்கும் தகுதியுடையவர்கள் அடைய முடியும். தங்கத்தை அவ்வாறு, பிளாட்டினத்தை அவ்வாறு, மாணிக்கத்தை அவ்வாறு. ஆக ஒரு மிக சிறந்த விழுப்பொருளை தகுதியுடையவர்கள் தான் அடைய முடியும். எல்லாரும் அடைய முடியாது. கில்ட் வாங்கி போட்டுக்கலாம், அது வேற. அதுபோல ஒரு சாதாரண பொருளே ஒரு நகையே கூட பார்த்தீர்கள் என்றால், பணம் நம் கையில் நம் பக்குவப்படப்படதான் பணம் தங்கும். பணத்தை அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு எழுதுறவங்க கொண்டு போய் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒட்டுக்கா 10 லட்சம் கட்டி அவ்வளவுதான் கதை முடிச்சிருவாரு. அதே அறவழி வாழ்வருடைய வாழ்க்கையில நெடுலுமே இறையருள் இருக்கும். ஆக இங்கே அவர் விழுப்பொருள், விழுப்பொருள் சிறந்த பொருள், சிறந்த பொருள். ஆனால் தேவர்கள் தங்களுடைய இன்பம் மட்டுமே குறிக்கோளாக தன்னலம் மிக்கவர்கள். என்ன, தாங்கள் இன்பமாக வாழ இறைவனை வழிபடுவார்கள். என்ன, தேவர் அணையர் கையவர் அப்படிம்பார். தேவர்கள் தான் வாழ்ந்தால் போதும், தனக்கு எல்லாம் வேண்டும் என்று நினைப்பது போல யார் வாழ்கிறார்களோ அவர்களும் தேவர்கள். ஆக அப்படிப்பட்ட விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டார், தேடி அடைய முடியாத விழுப்பொருளே, நீ என்ன செய்திருக்கிறாய்? உனது தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வாழச் செய்தான். இந்த மண்ணகத்தில் வாழ்ந்து பூமியில் பிறந்து, இந்த குறிப்பாக தமிழகத்தில் பிறந்து சிவ வழிபாடு செய்து வாழ்தல் மிக சிறப்பு. இந்த பூமி சிவன் உய்ய கொள்ளுமாறு உலகில் எங்கிருக்கிற எல்லா தேவாதி தேவர்களும் இந்த பூமிக்கு இறைவனை வழிபட்டுத்தான் தங்கள் உயர்நிலை அடைந்தார்கள். அவர்கள் பாவத்தை போக்கினார்கள். மகாவிஷ்ணு எல்லாரும், பிரம்மா பூஜித்த கோயில்கள் நம்ம சீர்காழி நிறைய இருக்கு. பிரம்மபுரீஸ்வரம்னு எது இருக்கோ அதெல்லாம் பிரம்மா பூஜித்தது. ஏன்னா அதே போல திருவிழிமலை மகாவிஷ்ணு பூஜித்தது. 10 அவதாரங்களிலும் 10 அசுரலை கொண்ட பாவம். ஏன்னா அந்த அசுரெல்லாம் நம்ம கொண்ட சிவனை பக்தர்களா இருந்து சிவனடியாரா மாறி இறைவனிடம் வரம் பெற்று ஆணவத்தால் ஆடியவர்கள். நானே குரு என் போட்டோ மாட்டி வச்சுன்னு சொல்றானே, அந்த பக்த பிரகலாதன் பார்த்திருப்பீங்க. ஓம் இரண்யாய நமக, அது சொல்றா போதும். குருவே நமக, ஞானாசிரியர் நமக, என்ன அருட்குருநாதரே நமக, திருவாத சித்தர் நம்ம சொல்லுங்கடா, சிவனா நம்ம சொல்ல வேண்டாம், நமச்சிவா. இப்படி இவங்க சிவனை கூட மதிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்களாம் தேவர்கள். என்ன, அவர்களால் இறைவனை அடைய முடியாது. ஆக விண்ணக தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளை நீ என்ன செய்திருக்கிறாய்? உனது தொழுப்படி உன்னுடைய திருவடிக்கு சேவை செய்து கொண்டிருந்த நாங்கள் இந்த மண்ணகத்திலே உங்களை வழிபட அருள் செய்தார். அதாவது வாழ்தல் என்பதற்கு ஈதல். இந்த உயிருக்கு நாம் ஒரு கைமாறு செய்ய வேண்டும் வள்ளுவம் பேசும். இந்த உயிர் பூமியில் இறைவன் உயிரை கொடுத்து அனுப்பியதற்கு நாம் என்ன செய்ய போகிறோம் இறைவனுக்கு என்றால், இந்த உயிர், இந்த உடலுக்கு எவ்வளவு கௌரவம் என்னென்ன கிடைக்குது, அதுக்கெல்லாம் காரணம் உயிர். இந்த உயிருக்கு நாம் ஒரு பெருமை தேடித்தர வேண்டும் என்றால் அது என்னன்னு திருவள்ளுவம் பேசும். ஈதல் இசைவிட வாழ்தல், அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர். இந்த உயிருக்கு இந்த உடல் செய்யக்கூடிய கைமாறு என்னவென்றால், பிறருக்கு கொடுத்து உதவி புகழோடு வாழ்தல். அதே இந்த உடல் உயிருக்கு செய்ய வேண்டிய ஊதியம், கூலி. இந்த உயிருக்கு இந்த உடல் தர வேண்டிய கூலி. அதுபோல இந்த உயிர் இறைவனுக்கு தரக்கூடிய கூலி என்னவென்றால் என்ன, அவரை போல இந்த மண்ணகத்தில் தேவாதி தேவர்கள் எல்லாம் வரம் பெற்றது போல நாம் வரம் பெறாமல் அவருடைய திருவடி நினைந்து
5 கடமைகளை செய்து ஒழுக்கமாக வாழ்ந்து பிற உயிர் பேணி பெற்றோரை பேணி சக உயிர்களை பேணி வாழ்வதற்கு எங்களை வந்து வாழச் செய்தார். எங்களை வந்து எவ்வாறு மற்றவர்களைப் போல அல்ல, சோத்துக்காக ஓடி சம்பாரிச்சு நைட்ல 12 மணி நேரம் டியூட்டி பார்த்து வந்து படுத்து தூங்கி எல்லாம் பண்ணினா கூட இங்கேயும் 12 மணி நேரம் டியூட்டி பார்த்து வந்தா கூட என்ன பண்றோம், உட்கார்ந்து திருமுறை படிக்கிறோம், காலையில போறதுக்கு முன்ன சிவபூஜை ஒரு 10 நிமிஷம் அதை செஞ்சுட்டு ஓடுறோம். ஆக எங்களை என்ன செய்த பெருமானை மன்னகத்தே வந்து வாழச் செய்தான். யார் வாழ்ந்தவர்கள்? என்ன தோன்றின் புகழோடு தோன்றிய அத்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று. புகழோடு வாழ்பவர்களே பூமியில் வாழ்வார்கள். காலத்தால் அழிக்க முடியாத ஞான சம்பந்தரை போல, நாவுக்கரசரை போல, மணிவாசகரை போல, காரைக்கால் அம்மையாரை போல, இப்படி ஆக நம்ம எல்லாம் இங்கு வந்து வாழச் செய்திருக்க. உணவுக்காக அல்ல, இறை சிந்தனை வரும்பொழுதுதான் வாழ்கிறோம். எங்களை ஐயா ஆளுரையா சொல்வார்கள், ஒருத்தர் ஐயா கிட்ட, ஐயா உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுன்னா, அப்ப ஐயாவுக்கு 80வது ஆண்டு கொண்டாடி முடிச்சிருந்தாங்க. ஐயா சொன்னாரு, ஒன்னும் இல்ல, இப்பதான் 45 வயசு ஆகுதுன்னா. ஐயாண்ணே பொய் சொல்றீங்க என்ன? ஐயா சொன்னாரு, இல்லடா கண்ணு, பெருமானை தெரிந்து இப்ப என்னோட 35வது இறை ஞானம், இறை அருளை உணர்ந்தேன். இறை அருளை உணர்ந்த நாளே நான் பிறந்த நாள். அப்படி பார்த்தால் எனக்கு 45 வயசு தான் கண்ணு ஆகுதுன்னா. ஆக இந்த பூமியிலே இறைவனை உணர்ந்து வாழச் செய்கின்ற அந்த வாழ்க்கை நீங்கள் என்ன செய்தீர்? உன் அடியார்களாகிய எங்களுக்கு தந்தீர்கள். நாங்கள் யார் தெரியுமா பெருமானே? திருப்பெருந்துறையாய் வழியடியோம், உன்னுடைய வழி வழியாய் வாழையடி வாழையனை வந்தவே, திருக்கூட்ட மரபில் வந்த வழியடியோம், வழி வழியாய் வந்த அடியார்கள். எங்க தாத்தா மீனாட்சி சுப்பநாதருக்கு அர்த்தஜாமத்துல கவரி போட்டார், எங்க அப்பா போட்டார், அழியன் போனேன், என் சந்ததிகள் போடும். நான் முழவாரம் செய்தேன், என் மகன் செய்தான், என் சந்ததிகள் செய்கின்றன. இப்படி வழி வழியாளாய் ஏன்னா நான் சாமிக்கு ஒற்றாடி துணியை துவைச்சு கொடுத்தேன், என் பையன் துவைக்குது, என் பிள்ளை துவைக்குது, இப்படி சொல்றீங்களா தவம் இருப்பாரு. நாங்களாம் 3 தலைமுறையா நடராஜ அபிஷேகம் வந்து நாங்க தான் செய்யறோம். 3 தலைமுறையா இந்த கோயில் சுண்ணாம்பு எங்க குடும்பம் தான் அடிக்குது. அவங்க எல்லாம் வழி வழியாள். அப்படி வழியடியும் எங்களுடைய வழியடியோம் ஆகிய எங்களது கண்ணகத்தேன் என்று கழிதருதேனே. அப்படியே பெருமான கண் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு இன்பம் உவகை. அது வந்து ஊரை விட்டு ஓடி 27 வருஷத்துக்கு முன்ன காணாம போய் மகிழீஸ்வர் அப்படியே குட்டி சேர்ந்த மகிழீஸ்வர் அப்படியே மார்பிள்ல பார்க்கக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. அந்த வினாடி அந்தாலும் எனக்காக கும்பாபிஷேக துணி போட்டு முடி வச்செல்லாம் தூக்கி போட்டு எனக்காக காத்துட்டு இருந்தேன். போனதான் அந்த ஒரு வினாடி அந்த கண் பணி ஆரம்பிச்சு பாருங்க. அதுதான் கண்ணக கண் உள்ளே நின்று கழி மகிழ்ச்சி தரும். கண் களிக்கு ஊற படிக்கிறோம்ல, கண் களிக்கு ஊற அப்படின்னு இந்த கண் மகிழ்ச்சி அடைய. என்ன கண்ணகத்தேன் என்று கழிதருதேனே, கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய், மனமொழி மெய்களால் உண்மையாக வாழ்ந்து உன்னை காண விரும்புகின்ற அடியாருடைய எண்ணகத்தாய். அவங்க நினைக்கும் பொழுது அகத்தில் உள்ளே இருப்பார், உள்ளே இருந்து வெளிப்படுவார். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய், எனக்குள் மட்டுமா இருக்கின்றீர் பெருமானே, இந்த உலகில் எல்லா உயிரும் நீ. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய், இந்த உலகத்துல எல்லா உயிரும் நீ. நீயே என்னை இங்கு படைத்தாய், நீயே இங்கு என்னை பணி கொண்டாய், உன்னை வழிபடும் நிலை தந்தாய். என்னுடைய வினைப்பயனை மாற்றி எனக்கு செய்த அருள்களை நினைக்கும் பொழுது என் கண் கழிவு உன்னை, எனக்கு அருள் செய்த உன்னை காணும் பொழுது என் கண்கள் அப்படியே குளிர்ச்சி அடைந்து என்ன மகிழ்ச்சி அடைகிறது, கண் பணி அரும்புகிறது. என்ன இறைவா பெருமானே, என் கடல் அமுதே கரும்பே விரும்பி உன்னை வழிபடுகின்ற விரும்படியார் எண்ணகத்தார். சிவன் எவன் எத்தன்மையன் என்று உணர்ந்து அத்தன்மையில் வாழக்கூடிய அடியாருடைய எண்ணிலும் எண்ணத்திலும் வீட்டிலும் இருக்கின்றார் பெருமான். எண்ணகத்தாய், என் அகத்திலும் இருக்கிறாய். என் அகம்னா 2 பொருள் உண்டு. என் அகம் அப்படின்னு சேர்த்து சொன்னா என்னுடைய மனது. என் அகம் அப்படின்னா என் அகம்னா என்னுடைய வீடு. ஆக என் வீட்டிலும் என் உள்ளத்திலும் இருக்கின்ற பெருமானே, நீதான் இந்த உலகுக்கு உயிர். எல்லாம் சிவனென நின்றாய். உலகில் உள்ள எல்லா உயிரிலும் சிவம் இருப்பதால் இந்த உலகுக்கு உயிரானாய். ஆக என் பெருமான், நான் இப்படி வினைவயத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் எழுந்தருள் என்ன செய்ய வேண்டும்?
ஆட்கொள்ள வேண்டும். சரி, இவர் எவ்வாறு ஆட்கொள்வார்? வந்துட்டார். எவ்வாறு ஆட்கொள்ள? உலகுக்கு உயிரானாய் என் அகத்தும் வீட்டிலும் இருக்கின்றாய் எம்பெருமான். சரி, எழுந்தருளி என்ன செய்வார் பெருமான்? ஏன் அவர் எழுந்தருள வேண்டும்? நாளை சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். இந்த திருப்பள்ளி எழுச்சி இதுவரைக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிட்டத்தட்ட 1981 ஒவ்வொரு ஆண்டும் இதற்கு விளக்கம் என் பிள்ளைகளுக்கெல்லாம் என்னுடைய திருமுறைக்கு என்னிடம் கதை கேட்க வரும் குழந்தைகள், திருமுறை படிக்க வரும் குழந்தைகள் மற்றும் ஆன்லைன்ல பல்வேறு இடங்களில் இருந்து என்னுடைய வகுப்பில் குழந்தைகளுக்கெல்லாம் இதுக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு பொருள் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ரொம்ப நகைச்சுவையாகவும் எழிலுடையதாகவும் அது வேற லெவல்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு கற்றறிந்த பெரியோர்கள், நிறைய தெரிஞ்சவங்க, இந்த பாடலில் மூழ்கியவர்கள்லாம் இருக்கிற இடத்துல இந்த சொல்லும் பொழுது இன்று பேசக்கூடிய பொருள் இல்லாம அடியனுக்கே புதுமையாக இருக்கிறது. ஓ, இப்படி ஒரு பொருள் இருந்திருக்கிறதா? பெருமானை ஏன் இத்தனை நாள் எனக்கு சொல்லாமல் விட்டாய்? ஆகா, இவ்வளவு அற்புதமானதா? என் அகத்தும், என் அகத்தா, என் அகம்னா, என் அகம்னு சேர்த்துனா என்னுடைய மனது. என் அகம் அப்படின்னா என் வீடு. எண்ணிக்கை இல்லாத வீடு அல்லவா நமக்கு. எத்தனை எழுகடல் மணலில் அளவிடல் அதிகம் எனது இடர்பிறவி அவதாரம். இன்னே நான் புல்லாகி தோன்றியது முதல் இந்த மானிடமாய் வந்த வரை நீ என்ன செய்கிறாய்? என்னை வழி வழி அடியாளாய் வைத்திருக்கிறாய் பெருமானி. நீ என்னை ஆட்கொள்ள வேண்டும். மணிய நம்முடைய நாவுக்கரசடிகள் பேசுவார். சாமி கிட்ட போயிட்டு வந்துடக்கூடாது. அவர் சொல்லுவார், பெருமானே நல்லா என்ன பார், படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்து அஞ்சும் என் நாவில் கொண்டேன். என் நாட்டுல உங்க பஞ்சாட்சரம் இருக்கிறது. ஆகவே படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டேன். இடைக்கிழமல்லேன். நான் ஏதோ உங்ககிட்ட வந்துட்டு 2 நாள் தங்கி இருந்து போற உரமுறையெல்லாம் கிடையாது. எழுபுறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். என் நினைவு தெரிந்த நான் பிறவி எடுத்த காலம் முதல் உனக்கு நான் தொண்டு செய்துவனே. இடைக்கல்லம் அல்லேன், எழுபுறப்பும் ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போது நீ என்ன அப்படியே தொடச்சு தூக்கி எறிஞ்சா விட்டு உன என்ன? வாயா என்னத்தோட நான் கரை, நான் அழுக்கு கிடையாது, உன்மேல் விழுந்த கரை. துணி கிழிஞ்சா இருப்பதான் கரை போகும். அது போல நான் யாரு என்ன துடைக்கணும் போகேன். அப்படிதான் இடம். தெருவுல நிறுத்தினப்போ தொடச்சி தூக்கி போட்ட தெருவில் நிறுத்தினா இவன் என்ன பண்ணுவான் பார்க்கலாம். ஒன்றும் அதெல்லாம் இல்லை, துடைக்கிறோம் போகேன். ஏனெனில் நாவுக்கரசு படிச்சிருக்கோம்ல. சும்மாவா? சோத்துக்கு இல்லைனாலும் கெத்து தானே. நாவுக்கரசு 3 வேளை சாப்பிட்டு அவ்வளோ பண்ணி செஞ்சாரு. பாவம் வயிறு ஒட்டிய பொழுது சாமி கட்டமுது கொடுத்தார். நாவுக்கரசடிகள் பணி செய்த காலத்திலும் சிவாலயமும் சைவர்களும் அடவும் எல்லாம் இருந்திருக்கின்றன. ஆனால் நாவுக்கரசர் ஒருவரை உணவு கொடுக்க கூட தகுதியற்ற கேவலமான சைவர்கள் இந்த நாடு இன்று வரை அப்படித்தான் இருக்கிறது. சாமி அதான் சொல்றார், படைக்கலமாக உன் நாம தெளித்தஞ்சும் என்னாவில் கொண்டேன். இடைக்கிழமல்லேன், எழுபிறப்பும் உனக்கு ஆட்செய்கின்றேன். துடைக்கினும் போகேன். தொழுது வணங்கி தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய். நான் அடைக்கல பொருள் உனக்கே கொடுத்துட்டேன், வச்சுக்க. கொண்டது எந்தனை, தந்தது உண்டனை, சங்கரா ஆர்களோ சதுரர். அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாதனை பெற்றது ஒன்று என்பாள். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெருந்துறை சிவனி. எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இதற்கு இளநோர் கைமாறே. அப்படியே என்ன யோ, எத்தனை பெரிய நீ எனக்குள் வந்தாய், என் சிந்தையில் குடிகொண்டாய். என்ன என்ன ஒரு திகைப்பு! என்ன இவ்வளோ பெரிய பாடல்ல. ஆக இங்க இத்தனையும் இங்க வந்து வழியிடியும் விண்ணகத்தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உன தொழுப்படி உங்கள் அன்னகத்தே வந்து வாழ படா போன சாமி என்ன இந்த பூமியில படிச்சு படாத பாடு படுத்துன்னு பேச விடாம எப்படிதான் அந்த ஆள் நல்லா வச்சிருக்காரு. அப்படி பேசுற அளவு வாழை செய்திருக்கிறார் அல்லவா. மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துரையாய் வழியடியும்
கண்ணகத்தேன் என்று கழிதருவேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருள வேண்டும். ஏன் அருள வேண்டும் தெரியுமா? படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சும் என் நாவில் கொண்டு இடைக்கலமுள்ளேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சையின் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூணீரணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தனை. பெருமானே, நான் தூய்மையான வெந்நீர் அணிந்திருக்கிறேன். ஆக என் உள்ளம் தூய்மையாக இருக்கும் என்று நம்புகிறேன். என் உடை தூய்மையாக இருக்கிறது. நான் கரிய திருநீரோ நரநரப்பான திருநீர் அணிவதில்லை. தூணீர் அணிந்திருக்கிறேன். ஆக நான் தூய்மையான என்று நீர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தூணீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்தனை. அப்படியா? அடைக்கல பொருளா நீ? ஆம் சாமி. எப்படி அடைக்கலம் தெரியுமா? நீ நான் கேட்காமலே உன்னை எனக்கு தந்தாய். தந்தது உண்டனை பெற்றது உண்டனைன்னு பால்ல இவர் போய் கேட்டு வாங்கல. அவரா வந்து இவர்கிட்ட மாட்டிட்டார் நமக்குள்ள. தந்தது உண்டனை கொண்டது என்தனை. எனக்குள் நீ இருக்கிறாய் என்றி உனக்குள் நான் இல்லை. ஞாபகம் வச்சுக்கல. எனக்கிட்ட தான் நீ மாட்டிருக்க. தந்தது உண்டனை கொண்டது எந்தனை. சங்கரா, யாருகளோ சதுரர் யார் யார் பெரியாளு? நீ பெரியவனா நான் பெரியவனாளா? உங்ககிட்ட நான் மாட்டிருந்தா நீ பெரியாளு. நீ எங்கிட்ட இல்ல. நீ வந்து வடினமா எங்கிட்ட மாட்டிக்கிட்ட இல்ல. தந்தது உண்டனை கொண்டது எந்தனை. சங்கரா, யார்களோ சதுரர் யார் வரை நீ முடிவு பண்ணிக்க. அந்த ஒன்றில்லா ஆனந்தம் வெற்றேன். முடிவில்லாத ஆனந்தத்தை நீர் என கருள் நீர் யாது நீ பெற்றது ஒன்று என்பாள். என்னால உனக்கு என்னையா பிரயோஜனம்? ஒருவேளை உனக்கு சோறு கூட ஒழுங்கா போட மாட்டேங்கிற நீ. உனக்கு ஏதாவது என்னால செய்ய முடியுமா? என்னையா என்னால பிரயோஜனம்? எதுக்கியா உன்னை எனக்கு தந்தேன்? அந்த ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றதொன்று என்பாள். சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், என் சிந்தையை கோயிலாக எழுந்தருளி எம்பெருமானி. சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான், நீ என்ன செய்ய வேண்டும்? எழுந்தருள வேண்டும். ஏன்னா தொடங்கின இடத்துல முடிக்கணும்ல. 2 வரி விட்டுட்டேன். ஆகிய நண்பின் உறவுகளே, நாம் இறைவனுடைய படைக்கலமாகிய நம் நாவின் படைக்கலமாக பஞ்சாட்சரமாகிய நமச்சிவாயத்தையும் என்ன அழகா சொல்றாரு. அந்த 5 எழுத்து சிவாய நமவா நமச்சிவாயன்னு இங்கேயே விட சொல்றார். படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 ஏனெனில் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கடலில் பூச்சியோர் கடலில் பூச்சின் நமச்சிவாயவே. குளமிலராகிலும் குளத்திற்கு ஏற்றதோர் நலமில் கொடுப்பாக உன் நாமத்து எழுத்து 5 என்ன ஆவில் கொண்டேன். என்ன வந்துட்டு போய் உங்ககிட்ட ஏதோ பணம் காசு கேட்டு ஓடுறாள்னு நினைச்சா அதெல்லாம் கிடையாது. இடைக்கலம் வள்ளி எழுபிறப்பும் நான் காட்சி செய்கின்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஒட்டடையாவது அடிக்கிறேன், ஒரு குப்பையாவது கூட்டுறேன், ஒரு விளக்காவது ஏற்றினேன். இன்னைக்கு இல்ல, எழுபிறவிலும். என்ன நான் உன் அடைக்கலம். அடைக்கல பொருள் வந்து உன்னை காலில் கிடக்கிறது. நீ எழுந்திரலாமல் என்ன செய்கிறாய்? எழுந்து நமச்சிவாய் வாழ்க. எல்லோருக்கும் எல்லாம் உள்ள என் தந்தை மேற்று மீனாக சொக்கனாகிறான் பேரொருள் கூடி எல்லோரும் இன்புற்று வாழ திருவுருளை சிந்தித்து நிறைவு செய்கிறோம். மீண்டும் திருவுருளால் சந்திப்போம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருச்சிற்றம்பலம். வாழ்க.